ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே அந்த ஆப்ஷன்ஸில் எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறத செலக்ட் பண்ணி அந்த பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடிட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த பிக்சர் மாறினதுக்கப்புறமா இதை ஃபர்ஸ்ட் தனியாக சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி அதே இமேஜை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இப்போ நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் க்ராப் பண்ணி அதை போர்ட்ரேட் சைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு போர்ட்ரேட் சைஸ் வேண்டாம், வேறு சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த ஃபோட்டோவை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை ஆட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க அந்த ஃபோட்டோவோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.